ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்ற இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சுண்ணாம்பு என்பது ஓபிஎஸ், வெண்ணெய் என்பது டிடி தினகரன். ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? கூட்டணி அமைற வரைக்கும் தான் நீயும் நானும் வேறு வேறு. கூட்டணி என்று வந்துவிட்டால் முழு மனதோடு ஒத்துழைத்து அவர்களை வெற்றி பெறுவதற்கு அத்தனை வேலைகளும் செய்வார். 2026 அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக ஆட்சியில் பாஜகவுக்கு அதிகாரத்தில் வாய்ப்பு தருவீங்களா? இல்லை, அந்த மாதிரியான கோரிக்கையும் இல்லை, அதனால் அப்படியான வாக்குறுதியும் இல்லை. 23ஆம் தேதி மோடி அவர்கள் தமிழகம் வர உள்ளார். அன்னைக்கு கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விடுமா? ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு, அதனால் அவருக்கு அதிகமான பலம் இருக்கிறது, அதனால் நீங்கள் வீக் ஆகிட்டாங்க. அவர் ஒருத்தர் வின் பண்ணதுனால, அவ்வளோ 2ஆம் இடத்துக்கு வந்ததுனால இங்கே அனைத்து இந்திய திராவிடத்துக்கும் மொத்தமாக வீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? தாவேக தலைவர் நடிகர் விஜயை பாஜகவில் இணைத்துக் கொள்வதற்காக நடத்தப்படும் ஒரு மிரட்டலா? பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியில் நடப்பது என்ன என்பது குறித்து விரிவாக விவாதிப்பதற்காக நம்மோடு இணைந்துள்ளார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குரலார் கோபிநாதன் அவர்கள். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னும் ஒரு 3 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் இணைய போகிறது என்பது குறித்து 20ஆம் தேதி முடிவெடுக்கப்பட உள்ளது. இதில் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்ற இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சுண்ணாம்பு என்பது ஓபிஎஸ், வெண்ணெய் என்பது டிடி தினகரன். ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? இல்லை, முதல்ல நீங்கள் சுண்ணாம்பு வெண்ணெய் என்று சொல்வதே தவறு. அதிமுகவுக்கு அப்படிப்பட்ட எந்தவித பாகுபாடும் எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்வது எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கொள்கிற இயக்கம்தான். அது மதமாக இருந்தாலும் சரி, ஜாதியாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்வர்களை ஏற்றுக்கொள்கிற இயக்கம்தான். ஸோ அதில் எந்தவித மாறுபாடும் கிடையாது. இவர்கள் அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்றவர்கள். இப்பொழுது தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் அதிமுகவில் சேர்ந்து கொள்கிறோம் என்று வந்திருக்கிறார்கள். அதில் என்ன வேறுபாடு என்று சொன்னால், துரோகம் செய்தவர்களை இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளக்கூடாது என்பது தான் தொண்டர்களுடைய விருப்பம். அதுதான் எங்களுடைய பொதுக்குழுவில் நாங்கள் தீர்மானம் செய்தது. இந்த இயக்கத்திற்கு, இந்த இயக்கத்தினுடைய சிம்பிள் இரட்டை இலையை முடக்கியவர்களுக்கு, இந்த இயக்கத்தினுடைய தலைமை கழகத்தை இடித்தவர்களுக்கு நாம் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பது தான் தொண்டர்களுடைய விருப்பம். ஸோ அதனால தான் அவர்களை சேர்க்கக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை போட்டோம். ஆனால் இப்பொழுது கூட்டணி என்று வருகிறது, பல தரப்பட்ட கொள்கையினால் கூட்டணி கிடையாது, எல்லோரையுமே சேர்த்துக்கொள்ளலாம். என்னென்னா, நம்ம இப்பொழுது ஒரே நோக்கம் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது. அது தமிழர்களுக்கு எதிரான ஒரு இயக்கம். ஸோ அப்படிப்பட்ட இயக்கத்தை வீழ்த்தினால்தான் தமிழக மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஸோ அதற்காக தான் இப்போ நம்ம கூட்டணி வைக்கிறோம். கூட்டணி வைக்கிற பொழுது பிஜேபி என்ன பாரதிய ஜனதா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டில் நாங்கள் சிலவரை சேர்த்துக்கொள்கிறோம், அதில் உங்களுக்கு எந்தவித இதுவும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறார்கள். ஸோ அப்படித்தான் ஒரு கட்சியை வைத்திருக்கிறார் தினகரன். அவர் பிஜேபியில் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு அவர் நிற்பதற்கு தயாராக இருக்கிறார். ஸோ அதில் எங்களுக்குள்ள இந்த மாற்று கருத்தும் கிடையாது, தாராளமாக நின்று கொள்ளலாம். அதே சமயத்தில் தினகரன் அதிமுகவுடன் நாங்கள் இணைகிறோம் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா இனிமேல் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அவர் ஒரு கட்சியை வைத்திருக்கிறார், அந்த கட்சி எங்களோட கூட்டணி வைத்துக்கொள்வது, அந்த கூட்டணியில் நீங்கள் தாராளமாக வரலாம் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுப்பதற்கான தகுதி ஓபிஎஸ்க்கு இல்லை. அவர் ஒரு கட்சி இல்லை, ஒரு தனிப்பட்ட நபராக தான் இருக்கார். இப்போவும் என்ன சொல்கிறாருன்னா, என்ன அதிமுகவில் சேர்த்துங்கன்னு தான் சொல்கிறாரே தவிர என்னுடைய கட்சியை கூட்டணியில் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று அவர் கேட்கல. ஏன்னா அவர்கிட்ட கட்சியே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து கூட்டணியில் நிற்பதற்கு அவர் தயாராக இருக்கார். நாங்கள் மொத்தமாக சீட்டை கொடுக்குறோம் பாரதிய ஜனதாக்கு, அவங்க கொடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க நிற்கிறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு சுண்ணாம்பு வெண்ணெய்ன்ற கணக்கெல்லாம் கிடையாது. இவர்கள் இப்பொழுது தங்களை உணர்ந்து
திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். இப்போ டிடியுடைய கருத்து எதிரியான திமுக வீழ்த்த வேண்டும், துரோகியான எடப்பாடி வீழ்த்த வேண்டும் என்ற கருத்தன் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் ஓபிஎஸ் சொல்லக்கூடிய கருத்து என்பது மீண்டும் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும், ஜெயலலிதா ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் டிடி தினகரனை விட ஓபிஎஸ் உடைய அந்த சித்தாந்தம் அதிமுக சாதகமான நிலைப்பாடு தானே இருக்கு. ம் என்னென்னா நீங்கள் சொல்கிறது, டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், எங்களுக்கு துரோகி என்று தான் நாங்கள் அவரை சொன்னோம், எடப்பாடியை துரோகிகள் என்று பலவரை சுட்டி காட்டினோம். ஆனால் தேர்தல் என்று வருகிற பொழுது, கூட்டணி என்று வருகிற பொழுது துரோகிகளையும் எதிரிகளையும் நாம் மறந்துவிட வேண்டும். நம்முடைய முக்கியமான எதிரிகளை வீழ்த்துவது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் அப்படி அவர் பேசியிருக்கிறாரு. துரோகிகளையும் எதிரிகளையும் மறந்துவிட வேண்டும் என்று சொல்கிறார். நம்மளுடைய முக்கியமான முதல் எதிரி யார் என்றுன்னா அவரை வீழ்த்துவதற்காக நம்ம எதையும் தயாராக இருக்க வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை தான் நான் எடுப்பேன் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? நம்மளுடைய முதல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், அவரை வீழ்த்த வேண்டும். அதற்காக நாங்கள் யாரோட வேணாலும் நான் கூட்டு வைத்து கொள்ளலாம் என்று தான் அவருடைய நிலைப்பாடு. ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் எம்ஜிஆர் ஆட்சியை நம்ம அமைப்போம். ஸோ எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்பதற்கு நான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துக்குவேன். அதை சேர்ந்துக்கிட்டு நான் திரும்ப எம்ஜிஆர் ஆட்சியை அமைக்கிறதுக்கு நான் முயற்சி செய்வேன் என்று சொல்கிறார். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த கட்சிக்கு, இந்த இயக்கத்திற்கு, இந்த தொண்டர்களுக்கு துரோகம் செய்தவர்களை இந்த கட்சியில் நாங்கள் சேர்ப்பதற்கு தயாராக இல்லை. அதே சமயத்தில் தேர்தலில் நம்மளுடைய முக்கியமான எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்ப்பதற்கு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதுதான் இதற்கு வேறுபாடு. அதனால் இவர் சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்கிறதுனால எனக்கு க்ளோஸ் ஆகவோ, தினகரன் அவர் துரோகின்னு சொன்னதுனால அவர் விலகியோ போகலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, துரோகியாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நேரத்தில் நாங்கள் முக்கியமான எதிரியை வீழ்த்த வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும், அதற்காக நான் கூட்டணி வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ ஓபிஎஸ் நேரடியாக அதிமுக சேர்த்துக்கொள்ள மாட்டீங்க, அது அதிமுக நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் பாஜக மூலமாக இந்த என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள இபிஎஸ் விருப்பம் தான். இந்தியாவில் கூட்டணிக்கு வரலாம், அதான் விருப்பம். கூட்டணிக்கு வருவதை பற்றி நாங்கள் எந்த இதுவுமே சொல்ல. அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்க, அந்த கட்சியை ஆரம்பித்து அவர் ஒரு கூட்டணியில் பாஜகவோட சேர்ந்து கூட்டணியில் நிற்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் அதை ஒன்று யார் கேள்வி கேட்க போகிறது இல்லையே. அதை தான் நாங்கள் அப்போ ஏற்கனவே தினகரனை சேர்ப்பதற்கு நாங்கள் தயாராகிட்டோமே. ஸோ அதே நிலைமை தான் அவர் ஓபிஎஸ்ஸுக்கும். ஆனால் ஓபிஎஸ்னுடைய இது எண்ணம் அது இல்லை. அவர் மீண்டும் நான் இதுக்கு வந்துடணும், அதிமுகவுக்கு வந்துவிட வேண்டும், அதிமுகவில் ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்க வேண்டும், அதிமுகவில் இருந்து கொண்டு சில பேருக்கு நான் கொடுக்க வேண்டும். அதை நான் உங்களை நம்ப முடியாது. அதிமுக மீண்டும் நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் எழுப்பலாம், அதனால் உங்களை சேர்த்துக்கொள்வதற்கு இந்த தொண்டர்கள் தயாராக இல்லை என்று சொல்கிறோம். இப்போது தேர்தலில் டிடி தினகரன் தரப்பு வேட்பாளர்கள், ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர்கள் போட்டியிடும்போது அதிமுக சாதகமான முடிவு எடுக்குமா? அதிமுக அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? நிச்சயமாக ஓட்டு போடுவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய முக்கியமான அடிப்படை கூறு என்னன்னா, நீ கூட்டணி அமைகிற வரைக்கும் தான் நீயும் நானும் வேறு வேறு. கூட்டணி என்று வந்துவிட்டால் முழு மனதோடு ஒத்துழைத்து அவர்களை வெற்றி பெறுவதற்கு அத்தனை வேலைகளையும் செய்வார்கள். அதுதான் நீங்கள் மற்ற கட்சி, நீ எந்த கூட்டணி கட்சிங்களாலும் இங்கே கேட்டு பாருங்கள். நீங்கள் பாமக ராமதாஸ் நீங்கள் கேட்டு பாருங்கள், அல்லது விசிகா அவங்களும் கூட்டணியில் இருந்தாங்க, அவங்களையும் கேட்டு பாருங்கள். கூட்டணி என்று வந்துவிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சேர்ந்து வேலை செய்வது போல் வேறு எந்த கட்சியும் செய்வதில்லை என்று பல நேரங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ திமுக கட்டெல்லாம் அந்த பழக்கமே கிடையாது. டிடி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ்க்கு தொடர்ந்து சாதகமான செயல்பாட்டை தான் பாஜக எடுத்து வருகிறது. இதே நிலை தொடருமானால் இந்த 3 பேரும் காலப்போக்கில் பாஜகவில் தங்களை இணைத்து கொள்ளும்போது உங்களுக்கு அதிமுக பெரிய ஒரு பலவீனம் ஏற்படாதா? எப்படி ஏற்படாது. ஓபிஎஸ்க்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, டிடி தினகரனுக்கு வாக்கு வங்கி இருக்குது, சசிகலாவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இங்கே 3 பேரும் கட்சி சேரும்போது உங்களுக்கு அதிமுக பலவீனம் தானே ஏற்படும். நிச்சயமாக தொண்டர்கள் இருக்கணும் இல்லைங்க. நீங்கள் அவர்கள் 3 பேருமே, அதாவது தொண்டர்கள் நீ சொல்கிறீங்க, அதாவது இந்த 3 பேருக்கும் இருக்கும் தொண்டரை விட எடப்பாடி தொண்டர் அதிகம் தான். ஆனால் அதிகம் இருந்தாலும் இதுவே நிலையாக இருக்குமா? காலப்போக்கில் குறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா எடப்பாடிக்கு? இல்லை அப்படின்னு இந்நேரம் ஆயிருக்கணுமே. இப்போ ஏற்கனவே தினகரன் தனியாக இருக்கிறார், சசிகலா தனியாக இருக்காங்க, ஓபிஎஸ் தனியாக இருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கிற பொழுது இப்பொழுது தொண்டர்கள் அவங்க பின்பக்கத்தில் இருக்கணும்ல, இப்போ இல்லையே. இப்பொழுது ஏறக்குறைய 2 கோடி தொண்டர்கள் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு எந்தவித தொண்டர்களும் இல்லையே. ஸோ அப்படின்னா இப்போ இப்போ 2024ல் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து போட்டிட்டாரு ஓபிஎஸ். 2ஆம் இடத்தை தானே பிடிச்சாரு. 3ஆம் இடம் பிடிச்சது எடப்பாடி கேண்டிடேட் தானே 3ஆம் இடம் வந்தாங்க. இல்லை அப்படி வந்திருக்கலாம். என்னென்ன ஒரு இடத்துல 1, 2 இடங்களில் நீங்கள் வெற்றி பெறுவதை வைத்து அது ஒரு பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் அது பணம் காரணமாக இருக்கலாம். ஸோ அதில் அவருடைய கம்யூனல் காரணமாக இருக்கலாம். ஸோ பல இடங்களில் வந்து இவர் 1000, 2000 ஓட்டை பிரித்ததுனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெற்றிருக்கிறது. இது உண்மை தானே? ஸோ பல இடங்களில் நாங்கள் தோல்வியிட்டிருக்கிறோம். ஸோ இவைகளை வைத்து நாம் தீர்மானிக்க முடியாது. ஸோ ஒரு கட்சி என்பது பல கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கத்தில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு, அதனால் அவருக்கு அதிகமான பலம் இருக்கிறது, அதனால் நீங்கள் வீக் ஆகிட்டாங்க, அவர் ஒருத்தர் வின் பண்ணதுனால அவ்வளோ 2ஆம் இடத்துக்கு வந்ததுனால அங்கே அனைத்து இந்திய திராவிடத்துக்கும் மொத்தமாக அது வீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அதை வைத்து நின்ன ஓபிஎஸ் வந்து 2ஆம் இடம் வாங்குறாரு. இரட்டை சின்னத்தில் நின்ன அதிமுக 3ஆம் இடத்துக்கு வருது இல்லையா? அதான் அதாவது ஒரு தனிப்பட்ட தொகுதியில் ஒருவர் வெற்றி பெறுவதனால அது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பின்னாடி போயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது என்று சொல்கிறேன். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருத்தர் வெற்றி பெறுகிறார் அல்லது ஒருத்தர் 2ஆம் இடத்துக்கு வருகிறார், அனைத்து இந்தியா 3ஆவது இடத்துக்கு போகிறதுனால அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த கேண்டிடேட்டில் அந்த செலவுப்பட்ட பணத்தை பொறுத்து அது அமைந்திருக்கும். அதனால் அதை வைத்து நாம் தீர்மானிக்க முடியாது. நீங்கள் இடைத்தேர்தலே அப்படி தீர்மானிக்க முடியாது. இடைத்தேர்தலில் நீங்கள் பல நேரங்களில் பார்த்துருக்கலாம். இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறும், அதிகமான வித்தியாசத்தில் வெற்றி பெறும். அதே கட்சி பொது தேர்தலில் அந்த இடத்துல தோல்வி பெறும். என்ன காரணம்? ஸோ ஒரு இடத்துல அப்பொழுது அதிகமான கான்சன்ட்ரேஷன் அந்த தொகுதியில் இருக்கும். அது பல காரணங்கள் இருக்கும். பணம் கொடுத்துருப்பாங்க, பல அதிகார துஷ்பிரயோகம் இருந்திருக்கும். ஸோ இப்படி பல காரணங்கள் இருக்கும். அதனால் அந்த ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதை வைத்து இது அதிமுகவை விட அவர் அதிகமாக வாக்கு பெற்றிருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஓபிஎஸ் இன்றைக்கி நின்னா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி பெறலாம். ஸோ அதனால அவர் வந்து ஓபிஎஸ்க்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு. தனிப்பட்ட முறையிலங்க அது சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் அவர் எங்கேயாவது ஒரு தொகுதியில் நின்று அவர் வெற்றி பெறலாம். ஸோ அதனால் ஓபிஎஸ் வெற்றி பெற்று விட்டார்னு சொல்ல முடியுமா? ஓபிஎஸ்ன்ற தனிநபர் தன்னுடைய சொந்த செல்வாக்கில் தன் அதிகமான பணத்தை செலவு செய்ததுனால அவர் வெற்றி பெற்றிருக்கலாம். நீ பல இது சொன்னாங்களே, ஓபிஎஸ் அவனுடைய மகன் வெற்றி பெற்ற பொழுதே பல காரணங்கள் சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு தனிநபர் வெற்றி பெறுவதை வைத்து அது ஒரு பெரிய இயக்கமாக இருக்கிறது, அது இந்த இயக்கத்துக்கு சவாலாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற வெறித்தனம் பாஜகவுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ஈக்குவலான அந்த வெறித்தனம் அதிமுகவுக்கு இல்லையே. எப்படியாவது இந்த முறை வந்து திமுக வீழ்த்த வேண்டும், அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த முனைப்பில் பாஜக தீவிரமாக இருக்கு. வெறித்தனம் என்பது வேறு. அதாவது ஒரு கட்சியில், ஒரு அரசியல் கட்சியில் புதிலாக இருக்கும் பொழுது ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பது வேறு. ஸோ இன்று வெறித்தனம்ன்றதுலாம் எந்த காலகட்டத்திலும் எங்களுக்கு கிடையாது. சரியான முறையில் மக்களிட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகளை, அவர் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்ட செயல்களை எடுத்து சொல்லி அதன் மூலம் வாக்குகளை பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அதனால் நாங்கள் எப்படி வேலை செய்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களுடைய பாணியில் அவங்க வேலை செய்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய பாணியில் வேலை செய்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது தான் நோக்கம். ஸோ அதனால் அவங்க எப்படி செஞ்சு வேலை செய்கிறார்கள், நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்களாம் கேட்க முடியாது. ஸோ அவருடைய பாணி வேறு, ஸோ அவருடைய கொள்கை வேறு. கொள்கையின் அடிப்படையில் எந்த கூட்டணியும் வருவது கிடையாது. ஒரு நோக்கத்துக்காக இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த நோக்கம் என்ன என்று சொன்னால், தமிழர்களுக்கு விரோதமான கட்சி, தமிழர்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழர்களை சுரண்டி எடுத்து சாப்பிடுகிற கட்சி, ஒரு குடும்பத்தினுடைய அதிகாரம் இருக்குள்ள கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதை வீழ்த்த வேண்டும் என்பது தான் நோக்கமே தவிர, நீங்கள் மற்றபடி வேறு நீ இந்த மாதிரி வேலை செய்யணும், நாங்கள் இந்த மாதிரி வேலை செய்யணும்லாம் நாங்கள் பிரித்து கொள்ள முடியாது. வீழ்த்துவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு அதிமுக, பாஜக, பாமக, புரட்சி பாரதம், அதில் டிடி தினகரன் உள்ளே வராரு, ஓபிஎஸும் உள்ளே வராரு, சசிகலாவும் உள்ளே வராங்க. இதை தாண்டி எந்தெந்த கட்சிலாம் உள்ளே வருது? இல்லை, இன்னும் எதுவுமே தீர்மானிக்க முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி அசம்ஷனில் எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது இன்றைக்கு வந்திருக்கிற கட்சி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு இந்த கூட்டணிக்கு தலைமையாக தாங்குகிறது. அந்த கூட்டணியில் பாஜக இணைந்திருக்கிறது, இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது,
தமாக வாசன் கட்சி இணைந்திருக்கிறது, ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் கட்சி இணைந்திருக்கிறது. ஸோ இப்படி கட்சிகள் இணைந்திருக்கின்றன. ஒவ்வொரு கட்சியாக வரும். எந்தெந்த கட்சி வருகிறது எந்தெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. நானே இவரே பொதுச் செயலாளரே அந்த நேரத்தில் தான் சொல்வோம் என்று சொல்கிறாரே தவிர, அப்படிப்படும்பொழுது நான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் அதை சொல்ல முடியாது. ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஸோ இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவுடன் இணைவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை என்ற ஒரு மாயையை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். இன்று அந்த மாயை உடைக்கப்பட்டிருக்கிறது. 2026 அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக ஆட்சியில் பாஜகவுக்கு அதிகாரத்தில் வாய்ப்பு தருவீங்களா? இல்லை, அந்த மாதிரியான கோரிக்கையும் இல்லை, அதனால் அப்படியான வாக்குறுதியும் இல்லை. எங்கள்கிட்ட அந்த மாதிரியான வாக்குறுதி நாங்கள் கொடுக்கவும் இல்லை, அந்த மாதிரியான கோரிக்கையும் அவர்கள் வைக்கவில்லை. ஸோ யார் கோரிக்கை வைக்கிறார்கள், யார் வாக்குறுதி கோரிக்கை வைத்தா கொடுப்பீங்களா? யாருக்கு அந்த மாதிரி எங்களுக்கு கோரிக்கை வைக்கல. கோரிக்கை வைக்கும் பொழுது பார்ப்போம். ஒருவேளை வந்து ஒருவேளை 2026 கோரிக்கை தேர்தலில் வந்து நீங்க வந்து 118 இடம் வெற்றி பெற முடியாத நிலைக்கு தள்ளப்படும் போது ஒரு 100 இடம் ஜெயிக்கிறீங்கன்னாக்கா அப்போ தேவைப்படலையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையை வராது. அப்படிப்பட்ட கோரிக்கை அவர்களால் வைத்தார்களே ஆனால் அதை நிச்சயமாக அந்த நேரத்தில் அதற்கு சரியான நாங்கள் பதில் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு நிலையில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையே இல்லை, அப்படிப்பட்ட வாக்குறுதி எங்கள்கிட்ட இல்லை. மற்ற கட்சிகள் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற கூட்டணி கட்சிகள் அது மாதிரி கேட்டுட்ருக்காங்க. காங்கிரஸ் கேட்குது, அவர்கள் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். விசிக அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். வைகோ தன்னுடைய சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ கம்யூனிஸ்டுகள் கூட முதல்ல ஆரம்பத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தேவையில்லை என்று சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட கோரிக்கை அங்கே இருக்கிறது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த யாருமே அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கல. பாஜக வந்து 56 தொகுதிகளை வந்து அதிமுக கோரி உள்ளது. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? 86 தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் கேட்டாங்க, யாருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுத்தாங்கன்னா நீங்க ஏசியமா சொல்றது இல்ல 56 தொகுதியில் பட்டியல நயினா நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறார். ஊடகங்களும் பத்திரிகைகளும் பல ஏசியங்களை சொல்லலாம், பல உங்களோட ஊகங்கள் எல்லாம் சொல்லலாம். ஸோ அவைகள்லாம் உண்மையாகாது. யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அது வந்து இருவருமே ஒத்துக்கொள்கிற அளவுக்கு தான் இருக்கும். அப்படி வருகிற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தெரிய போகுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாஜக எங்களுக்கு 56 தொகுதிகளை கொடுங்க, நாங்கள் அந்த 56 தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை அதிமுக நிறைவேற்ற நிச்சயமாக நியாயமான கோரிக்கையாக இருக்கிற பொழுது அதற்கான அந்த இடங்கள் ஒதுக்கப்படும் சூழ்நிலை நாங்கள் இருக்கும்பொழுது நிச்சயமாக ஒதுக்குவாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இப்போ 23ஆம் தேதி மோடி அவர்கள் தமிழகம் வர உள்ளார். அன்னைக்கு கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விடுமா? இல்லை, கூட்டணிக்காக அவர் வரல, கூட்டணி இறுதி செய்கிறதுக்காக அவர் வரல, வேறு காரணங்களுக்காக வராரு. ஸோ அப்பொழுது அவர் கூட்டணி வச்சு பேசினாங்கன்னா அப்பயும் பேசுவாங்க. இப்போ பாமகவில் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அதிமுகவில் இணைந்துட்டா 12 தொகுதி கொடுப்போம் தகவல், ஒரு மாநில உறுப்பினர் தரப்பு தகவல். ராமதாஸ் அணி வந்து திமுகவுக்கு போகதா தகவல். இது வந்து உங்களுக்கு பலவீனம் தானே? உங்களுடைய யூகெல்லாம் கிடையாது சார். உங்களுடைய அனுமானம். ஒரு கட்சி 2ஆ பிளந்து இருக்கு. 2021 ஒன்றுபட்ட பாமக இருந்தது, நீங்க போய் வலுவான கூட்டணியா இருந்தது, 76 இடத்துல ஜெயிச்சிங்க. ஆனா அந்த நிலை இன்னைக்கு இல்லையே. பாமக 2ஆ தானே பிளந்து இருக்கு. ஒரு அணி அதிமுக, ஒரு அணி மக்கள் கட்சி 2ஆக பிளந்திருந்தால் கூட கட்சி இப்பொழுது யாரிடம் இருக்கிறது? நீங்கள் அன்புமணி ராமதாஸ் பின்னாடி தான் கட்சி இருக்குது, தொண்டர்களும் அவருக்கு பின்னாடி தான் இருக்காங்க. அவர் போடாட்ட மாநாட்டில் ஒட்டுமொத்த தொண்டர்களும் அங்கே தான் வந்துருக்காங்க. இப்பொழுது குறிப்பாக சொல்லப்போனால் ராமதாஸுக்கிட்ட அவங்களோட குடும்பம் தான் இருக்கிறது, ஒரு குடும்பத்தை உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் அதை நம்ம அதிகமாக நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. இப்படி ராமதாஸ் வந்து திமுகவுக்கு போவார் அல்லது திரும்பவும் இந்த கட்சிக்கு வருவார் என்பதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது. ராமதாஸ் வந்து கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுப்பீங்களா? இல்லை, அவர் என்ன கண்டிஷனில் வர்றாருன்னு தான். அதான் எல்லாவற்றுக்குமே அவர் சாதாரணமாக நான் இந்த உங்கள் கட்சியை சப்போர்ட் பண்ணுறோம், எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார்னா அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு நாங்கள் என்ன மாதிரி விளைவிப்போம்னு சொல்லுவோம். எப்படி ஒரு சீட்டு கேட்பார் அவர்? அதான் கேட்குறேன்னா, அவர் என்ன கோரிக்கையோடு வருகிறாரோ அதுக்கு தகுந்தாற் போல் தான் எங்களுடைய முடிவு இருக்கும். மற்ற ராமதாஸ் அவர்களும் அதிமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்தா நீங்கள் சேர்த்துப்பீங்க? நிச்சயமா. அதற்கு இவருக்கு ஏதாவது அதுக்கு மறுப்பு இருக்கா என்று கேட்போம். அன்புமணி. ஆமாம். ஸோ அன்புமணிக்கு அந்த மாதிரி எந்த வித மறுப்பும் கிடையாதுன்னா நிச்சயமாக சேர்த்துக்கொள்வோம். இப்போ தாவேக தலைவர் நடிகர் விஜய் நடித்து வெளிவர உள்ள ஜனநாயக படம் வெளிவரத்தில் பல்வேறு சிக்கலை சந்தித்து வராரு.
அது காரணம் மத்திய அரசு என்று சொல்லப்படுகிறது. தாவேக தலைவர் நடிகர் விஜயை பாஜகவில் இணைத்துக் கொள்வதற்காக நடத்தப்படும் ஒரு மிரட்டலா? இல்லை, நிச்சயமாக இது வேண்டுமென்றே சதித்திட்டம் தீற்றி எங்கள் கூட்டணி கட்சிகள் மீது பழி சுமத்த வேண்டும் என்று பேசப்படுகிற ஒரு நிகழ்வு தான் இது. ஜனநாயகன் என்ற ஒரு படத்தை சென்சார் போர்டில் கொண்டு வராங்க. சென்சார் போர்டில் இருக்கிற சில உறுப்பினர்கள் அதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இன்றைக்கி திரையுலகையே அவர்கள் கையிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைப்பது தான் நடக்கும். திரையுலகில் தியேட்டர் வாங்குறதுனா கூட நீங்கள் உதயநிதியினுடைய சம்பந்தம் இல்லாமல் தியேட்டர் வாங்க முடியாது. அதே போல் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு இன்றைக்கி சென்சார் போர்ட்லேயும் இருக்குது. சென்சார் போர்டில் இருக்கிற உறுப்பினர்களை கூட அவர்கள் கண்ட்ரோல் செய்ய வேண்டிய கண்ட்ரோலுக்கு வைத்து கொண்டிருக்கிற அதிகாரத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சூழ்ச்சி தான் இது. அதில் என்னென்னா, இந்த நீதிமன்ற மத்திய இருந்தாலும் அந்த உறுப்பினர்களை நீங்கள் என்ன அந்த இவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. நீங்கள் அவருடைய பராசக்திக்கு உடனே கொடுக்கப்படுகிறது, இதுக்கு கொடுக்கப்படலை என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று திரும்ப பொருள். அதனால் அப்படிப்பட்ட காரணமாக இருந்தாலும் அதனை முறியடிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது. இல்லை, அவங்க சென்சார் போர்டில் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது மேலே நீதிமன்றத்துக்கு தான் போக முடியுமே தவிர நீங்கள் மத்திய அரசு சொல்லி அதை மாற்றுன்னு சொல்ல முடியாத. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையே. ஸோ இதில் இருக்கிற உறுப்பினர்களை யாரோ அவர்கள் சரி செய்திருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய கருத்து. இந்த உறுப்பினர்களை சரி செய்து அவர்கள் இதற்கு வேண்டுமென்றே ஜனநாயகனுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த பழியை அவர்கள் மீது சுமத்த வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டி இந்த சூழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார்கள் தான் என்னுடைய கருத்து. மத்திய அரசு இதில் எந்த விதமான பங்களிப்பும் இல்லை. நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தாவேக தலைவரை பார்த்து நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்க, வந்தால் திமுக வீழ்த்தலான்னு சொல்கிறீங்க. ஆனால் தாவேக தலைவர் என்ன சொல்கிறாருனாக்கா, காங்கிரஸே எங்கள் கூட்டணிக்கு வான்னு சொல்கிறாங்க. இதில் எது இறுதியாக நடக்கும்? இல்லை, நாங்கள் தாவேக தலைவர் அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் தாவேக புதிதாக ஆரம்பித்த கட்சி. ஸோ அவருடைய நோக்கமும் எங்களுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கிறது. அவருடைய நோக்கம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது தான் என்னுடைய முதல் நோக்கம் என்று அவர் சொல்கிறார். ஏன்னா இது அசம்பிளி எலெக்ஷனு, அதையும் அவர் தெளிவாக சொல்கிறார். இது பாராளுமன்ற எலெக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் நான் பிஜேபியை எதிர்த்து நாம் போராட வேண்டியதில்லை. இது அசம்பிளி எலெக்ஷன் என்பதனால நான் திமுகவை தான் நான் எடுத்து போராடணும். அதனால் திமுகவை இந்த தேர்தலை நான் வீழ்த்தணும், அதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்கிறார். ஸோ அதனால் எங்கள் நோக்கமும் உன்னுடைய நோக்கமும் சரியாக இருக்கிற காரணத்தினால நம்ம இணைந்து பயணிப்பதில் எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை, மாற்று கருத்து இல்லை என்று சொன்னோம். உண்மைதான் அது. ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் தாவேகாவுடன் போய் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால் ஏன்னா அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறார், ராகுல் பேசியிருக்கிறாரு, அவர் இன்னும் சில இவங்கெல்லாம் போய் பேசியிருக்காங்க. ஸோ இந்த இவர்களோடு வருவதா அவர்களோடு போவதா என்ற முடிவை தாவாக்கனுடைய தலைவர் தான் எடுக்கணுமே தவிர அதுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். எங்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.